சில நாட்களுக்கு முன்னாடி தான் ரோபோ சங்கர் இறந்துருப்பாங்க. அவங்களோட ஒய்ஃப் வந்து இறுதி ஊர்வலத்தில் டான்ஸ் ஆட போயிருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸு, சோசியல் மீடியாவில் இருக்காங்களே யூடியூபர்ஸ், இவங்களுக்கு எல்லாரும் கையில் பிடிக்கவே முடியல. அது எப்படி வந்து இறுதி ஊர்வலத்தில் அவங்க டான்ஸ் ஆட்டு போகலாம்? அவங்களவே பார்க்கவே அருவருப்பாக இருக்குது. இந்த மாதிரி டான்ஸ் ஆடி அவங்க வந்து எல்லாரோட அட்டென்ஷனையும் சீக் பண்ணி அது மூலமாக அவங்க யூடியூப்பில் காசு சம்பாதிக்கிறாங்கன்னு வீடியோ எடுத்து போட்டு இங்கே நிறையா தற்குறி நாய்ங்க வந்து சம்பாதிச்சிருக்காங்க. ரொம்ப கேவலமான விஷயம். ப்ரோ, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்களும் அதை பற்றி தானே பேசுகிறீங்கன்னா? அப்படி கிடையாதுங்க. பேசுகிறது விதம் ஒன்று இருக்குது. சோசியல் மீடியா இருக்குங்கிறக்கா நம்ம வாய்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பேசிட்டு போஸ்ட் போட்டுட்டு போயிட்டே இருக்க முடியாது. ரொம்ப கேவலமான விஷயம். ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய வலி இருக்கும், அவங்க வீட்டுக்கும் அவங்களோட ஒய்ஃபுக்கும் எவ்வளோ ஒரு வலி இருக்கும். அதை புரிஞ்சுக்காம அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து அவங்கள காயப்படுத்துறீங்கன்னா அவங்கள வந்து எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க. லிட்ரலி யூ பீப்புள் ஆர் மேக்கிங் ஒரு செம்ம ஒரு டிப்ரெஷனுக்கு வந்து நீங்கள் கொண்டுட்டு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் யாருமே போய் அவங்களுக்கு யாருக்கும் சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது, எதுவும் வந்து காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் இதையும் நீங்கள் வந்து கண்டென்ட்டாக மேக் பண்ணி காசு சம்பாதிக்கணும்னு நினச்சி பண்ணுறது வந்து ரொம்ப கேவலத்தனமான எச்சத்தனமான விஷயம். இந்த மாதிரி போஸ்ட் 1-2 பார்த்துருந்து நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிருந்தேன். பார்த்தா எல்லாருமே அதை பற்றி போடுறாங்க, வீடியோஸும் போட்டுட்ருக்காங்க. என்ன எனக்கு புரியல. ஒருத்தவங்க இறந்துட்டாங்கடா, அதுக்கு நீங்கள் வந்து அது நீங்கள் பார்த்துட்டு ஓகே ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்க, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்துன்னு கொடுக்கணும், ப்ரே பண்ணிட்டு போகிறத விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப மோசமாக கேவலமான ஒரு விஷயமா இருக்குது. எதுக்கு? ஏன் இது என்ன ஒரு வன்மம்? ஏன் இது எதனால இதெல்லாம் பண்ணணும்? ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அது எவ்வளோ ஒரு பெரிய வலி கொடுக்கும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. அதை ஏதாவது வந்து இழப்பீடு ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து இப்படி போஸ்ட் போட அவங்களுக்கு என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி எல்லாம் மொபைல் பார்த்துட்டு தானே இருப்பாங்க. இதில் பார்த்தா அவங்களுக்கு என்ன மனநிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்லேயும் ஆட்கள் இருப்பாங்க, உங்கள் வீட்லேயும் ஃபேமிலி இருக்கும். ஒரு லாஸ்னால் நமக்கு என்ன பெயினுங்கிறது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல இந்த மாதிரி தவறான வந்து ஒரு போஸ்ட்டை போட, அதாவது இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அவர் இறந்து போனதுக்கான காரணம்னு சொல்லிட்டு அவ்வளோ யூடியூப் சேனல்ஸில் போடுறாங்க. அவர் வந்து முன்னாடி வந்து கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது மேலெல்லாம் வந்து இந்த மெட்டாலிக் பெயிண்ட் மாதிரி ஒன்று வந்து போட்டு பண்ணியிருப்பார், ரோபோட் மாதிரி வந்து பண்ணியிருப்பாராம். அதனால தான் ரோபோ சங்கர் பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அது வந்து உள்ளக்க வந்து ஸ்கின்குள்ளே இன்டியூஸ் ஆகி போயிட்டு அதுதான் இப்போ வந்து அவரோட உயிர் போகிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் என்ன தோணுதோ அதெல்லாம் போட்டு ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணிருக்காங்க. ரொம்ப தப்புங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப 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 தப்பான விஷயம். இந்த மாதிரி ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க நல்லா கடவுள்கிட்ட போயிட்டு நிம்மதியாக ஹாப்பியாக இருக்கட்டும், அவ்வளோதான். நீங்கள் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண வேணாம், நீங்களாம் ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ண வேணாம். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது. காசு சம்பாதிக்கிறதுக்கு வேறு நிறைய வழிகள் இருக்குது.